வணக்கம் உறவுகளே. ஈரான் யுத்தம் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், பொருளாதார ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் போட்ட கணக்குகள் இப்போ முற்றுமுழுதா சிதறி போயிட்டது. யுத்தம் தொடங்கி இண்டையோட 9 வாரங்கள் முடிஞ்சிருக்கிற நிலையில பென்டகன் சொல்லுற அந்த $25 பில்லியன் கணக்கும் 60% அமெரிக்க மக்கள் யுத்தத்துக்கு எதிரா திரும்பின அந்த திகைக்க வைக்கும் உண்மையும் ட்ரம்ப இப்போ ஒரு பெரிய முட்டுக்கட்டையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இனி நான் நல்லவன் இல்ல என்று ட்ரம்ப் விடுத்திருக்கிற அந்த மரண எச்சரிக்கை எதை காட்டுது? ஒரு பக்கம் அணு ஆயுத விவகாரத்துல ஈரான் பணிய மறுக்குது, இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை விண்ணை தொடுது. இந்த திக் நிமிடங்களுக்கு நடுவில ட்ரம்ப் எடுக்க போற அந்த பகீர் முடிவு என்ன? வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட உங்கள் கனவுகளை நினைவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள். வணக்கம் உறவுகளே. வாஷிங்டன் அதிகார மையத்துல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திக் நிமிடங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. February 28 இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல தாக்குதலை தொடங்கின போது ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு விஷயத்த திரும்ப சொன்னார். இந்த யுத்தம் ரொம்ப குறைந்த காலத்துல முடிஞ்சிடும், இதனால அமெரிக்க பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றதுதான் அவரோட அந்த பிரம்மாண்டமான வாக்குறுதி. ஆனா இப்போ 9 வாரங்கள் முடிஞ்சிருக்கிற நிலையில அந்த வாக்குறுதிகளெல்லாம் இப்போ வெறும் கனவா போயிட்டுது. நான் செஞ்சது முட்டாள்தனமானதா இருக்கலாம், வீரமானதா இருக்கலாம், ஆனா அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று ட்ரம்ப் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கார். ஆனா நிஜம் என்னவெண்டா, யுத்தம் இப்போ ஒரு முடிவே இல்லாத கிணறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு உறவுகளே. இங்க கவனிங்கோ, இதுல ஒரு முக்கியமான பொருளாதார பூகம்பம் ஒளிஞ்சிருக்கு. பென்டகன் இன்றைக்கு தனது முதல் அதிகாரப்பூர்வமான கணக்க வெளியிட்டிருக்கு. இதுவரை இந்த போருக்காக அமெரிக்கா சுமார் $25 பில்லியன் செலவழிச்சிருக்கான். இது வெறும் ஆரம்பம்தான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுறாங்க. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி சொல்லுற மாதிரி பார்த்தால் அமெரிக்கா இதுவரை $100 பில்லியன் இழந்திருக்கு என்று ஒரு பகீர் தகவல் உலாவருது. ஒவ்வொரு அமெரிக்க குடும்பத்துக்கும் மாசம் $500 நஷ்டம் ஏற்படுறதா ஈரான் சொல்லுறது ட்ரம்புக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. உறவுகளே, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஜனாதிபதி 60 நாளைக்கு மேல நாடாளுமன்ற அனுமதி இல்லாம யுத்தம் செய்ய முடியாது. அந்த 60 நாள் கெடு இண்டையோட முடிவுக்கு வருது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த சட்டம் முற்றுமுழுதா அரசியலமைப்புக்கு எதிரானது, நாடாளுமன்ற அனுமதி எனக்கு தேவையில்லை என்று அவர் ஒரு பிரம்மாண்டமான சவாலை விடுத்திருக்கார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர் நிறுத்தம் அமல்ல இருக்கிறதால அந்த கடிகாரம் ஓடாது என்ற வாதத்தை வெள்ளை மாளிகை கையில எடுத்திருக்கு. ஆனா செனட்டர் ஆடம் ஷிஃப் மற்றும் டிம் கெயின் போன்றவங்க இது ஒரு பெரிய சட்டவிரோத செயல் என்று ஆவேசப்படுறாங்க. உறவுகளே, இதுல இருக்கிற ஒரு பகீர் மர்மம் என்னவெண்டா, ட்ரம்ப் எங்ககிட்ட ஆயுதங்கள் மலை மாதிரி இருக்கு, நாங்க லாக்ட் அண்ட் லோடட் நிலையில இருக்கிறோம் என்று மார்தட்டுறார். ஆனா CSIS, அதாவது சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் வெளியிட்டுள்ள அந்த நடுக்கமுறை செய்யும் அறிக்கை வேறொரு உண்மையை சொல்லுது. அமெரிக்காவோட 45% அதிநவீன ஏவுகணைகள் ஏற்கனவே தீர்ந்துட்டுதான். ஏவுகணைகளை தடுக்கும் THAAD ஏவுகணைகள்ல 50% காலியாகிட்டுதான். இது இப்படியே போனா இன்னொரு நாட்டுல ஒரு யுத்தம் வந்தா அமெரிக்கா திண்டாட வேண்டிய நிலை வரும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனா ட்ரம்போ ஜோ பைடன் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் என்று பழைய நிர்வாகம் மேல போடுறார். உறவுகளே, இங்கதான் ஒரு பெரிய ராஜதந்திர பூகம்பம் இருக்கு. ஜெர்மனி அதிபர் மெர்ஸுக்கும் ட்ரம்புக்கும் இடையில வெடிச்சிருக்கிற அந்த வார்த்தை போர் இப்போ ஒரு பெரிய படை வெளியேற்றத்துல வந்து நிக்குது. அமெரிக்கா ஈரானால அவமானப்படுது என்று மெர்ஸ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க படைகளை வாபஸ் பெற ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கார். அது மட்டுமில்ல, ஸ்பெயின் மற்றும் இத்தாலியிலிருந்தும் படைகளை தூக்க போறதா அவர் விடுத்திருக்கிற எச்சரிக்கை நேட்டோ கூட்டணியையே உடைக்கிற மாதிரி இருக்கு. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு இது ஒரு மெகா ஜாக்பாட் என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் டேவிட் சாங்கர் சொல்லியிருப்பது ஐரோப்பிய பாதுகாப்புல ஒரு பெரிய கேள்வியை கிளப்பியிருக்கு. உறவுகளே, ஹார்மஸ் ஜலசந்தி இப்போ முற்றுமுழுதா ஈரானோட இரும்பு பிடிக்குள்ள போயிட்டுது. ஈரான் நாடாளுமன்றத்துல இப்போ ஒரு 12 அம்ச சட்டம் தயாராகிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கண்டா, அமெரிக்க கப்பல்கள் உள்ள வரணுமெண்டா போர் இழப்பீடு கட்டணம் என்று ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்கு. இதால உலக எண்ணெய் விலை $120 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எரிசக்தித்துறை செயலாளர் கிறிஸ் ரைட் சொல்லுற மாதிரி பெட்ரோல் விலை இந்த வருடம் முழுக்க அதிகமா தான் இருக்கும். இது சீன அதிபர் ஜின்பிங்கையும் கோபப்படுத்தியிருக்கு.
சீனாவுக்கு போற எண்ணெயை தடுக்காதே என்று ட்ரம்புக்கு ஒரு பகீர் எச்சரிக்கை கொடுத்திருக்கார். உறவுகளே, இதுல இருக்கிற இன்னொரு மர்மம் என்னவெண்டா, ஈரானுக்குள்ள ஒரு மக்கள் புரட்சியை உண்டாக்கி ஆட்சியை மாற்ற அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. இதற்காக குருதி இன போராளிகள் மூலம் ஆயுதங்களை அனுப்ப ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா குருதுகள் ஆயுதங்களை ஒழுங்கா ஒப்படைக்கல என்று ட்ரம்ப் இன்றைக்கு போட்டு உடைச்சிருக்கார். ஈரானோட புதிய உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி இப்போ ரொம்ப தன்னம்பிக்கையா எமது அணுசக்தியை நாங்க பாதுகாப்போம் என்று சவால் விடுறாரு. இந்த குருதுகளோட செயல்பாடும் ஒரு காரணமா அமைந்துட்டது என்றே சொல்லலாம். சர்வதேச ஊடகங்கள் கூறுவது படி அமெரிக்காவோட 60% மக்கள் இந்த யுத்தத்தை தப்பு என்று சொல்றாங்க. 1971 வியட்நாம் யுத்தத்துக்கும் 2006 ஈராக் யுத்தத்துக்கும் மக்கள் காட்டிய அதே கடும் எதிர்ப்பை இப்போ ட்ரம்ப் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். 44% மக்கள் பெட்ரோல் விலையால வாகனத்தையே எடுக்க பயப்படுறாங்க. 23% அமெரிக்க குடும்பங்கள் இப்போ பொருளாதார ரீதியா நொறுங்கி போயிருக்காங்க. இந்த மக்கள் எதிர்ப்பு ட்ரம்பை ஈரானோட ஒரு மோசமான ஒப்பந்தம், அதாவது பேட் டீல் போட வைக்குமோ என்ற திக் விவாதம் இப்போ வெள்ளை மாளிகைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உறவுகளே, இன்றைக்கு நடந்த இந்த மாற்றங்கள் எதை காட்டுது? ட்ரம்ப் சொல்லுற மாதிரி ஈரானை முற்றுமுழுதா அழிப்பாரா, அல்லது ஒரு ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? 60 நாள் கெடுவை உடைத்த ட்ரம்ப் மேல நாடாளுமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? உறவுகளே, ஒன்றில் ஒப்பந்தம் இல்லை என்றால் ஈரானை முற்றுமுழுதா அழிப்போம் என்று ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த இறுதி எச்சரிக்கையையும், மறுபக்கம் $25 பில்லியன் போர் செலவு மற்றும் 60% மக்கள் எதிர்ப்பையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ட்ரம்ப் தனது பிடிவாதத்தை கைவிட்டு சமாதான ஒப்பந்தம் செய்வார் என்று நினைக்கிறீர்களா? உங்களது ஆழ்ந்த அரசியல் கணிப்பை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் போர்க்களத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு அதிரடி மாற்றங்களையும் நாங்க உடனுக்குடன் உங்களுக்கு தருவோம். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட எங்களோடு நீங்கள் இணையுங்கள். பல வீடுகளை விற்ற அனுபவத்துடன் தரமான சேவையினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள்.